ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு ஒரு கூட்டம் ஒன்றிலே கலந்து கொள்வதற்கு சென்ற வேளையிலே அவருடைய வாகனத்தை சுற்றி வளைத்த தமிழர்கள் கடும் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இங்கே இன்னும் பௌத்தமயமாக்கல் இடம்பெறுகின்றது, புத்தர் சிலை வைக்கப்படுகின்றது என்று பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து டில்வின் சில்வாவுக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் மிக பெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் லண்டனிலே. அதே போன்று இந்த நாமல் ராஜபக்சனுடைய நுகேகொட பேரணி தொடர்பாக பல விடயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே நாமல் ராஜபக்ச போட்ட மிக பெரும் திட்டம், அதிலும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இந்த மஹிந்த ராஜபக்சவை விடுத்து தான் முன்னிலையில் வர வேண்டும் என்று அவர் போட்ட திட்டம் வெளிவந்திருக்கின்றது. அதோடு தன்னை பாதுகாப்பதற்காக தனக்கு அருகிலே துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் ஒருவரை வைத்திருந்தாராம் இந்த நாமல் ராஜபக்ச. இந்த விடயமும் இப்போது கேள்விக்குள்ளாக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், அதிலும் போலீசாரை தாக்கிய பௌத்த மதகுரு உடனடியாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவும் இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல்கள், அதாவது இப்போது மாவீரர் வாரம் பிடிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் 3வது நாள். எனவே மாவீரர் நாள் நினைவேந்தல்களானது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் மிக மிக எழுச்சியோடு இடம்பெற்று வருகின்றது. இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு, அதாவது 2009 பின்னர் மாவீரர் நினைவேந்தல் என்பது 2009க்கு முன்னர் தலைவர் அதை விடுதலை புலிகளால் அந்த காலப்பகுதிய மக்களால் என்று மிக எழுச்சியோடு இடம்பெற்றது. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த மாவீரர் நினைவேந்தல் என்பது பல அடக்குமுறைகள், அதோடு அதனை மேற்கொள்கின்றவர்கள் கைது செய்யப்படுகின்ற விடயம், ஒரு சில காலப்பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் நாள் நடைபெறவே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கெல்லாம் கடும் அடக்குமுறைகள் இருந்தது. ஆனால் இவை அத்தனையும் கடந்து இம்முறை மிக எழுச்சியோடு மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள், அதுக்கு மாவீரர் நினைவேந்தல் வாரமானது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. 27ஆம் தேதி மாவீரர் நாள். எனவே கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது. மாவீரர்களை, அதாவது தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தங்களுடைய உறவினர்களை நினைவேந்துவதற்கு யாருக்கும் இந்த அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் தடை விதிக்கவில்லை. மாறாக உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் யுத்தத்திலே உயிரிழந்த உங்களுடைய பிள்ளைகளை, உறவுகளை நீங்கள் நினைவேந்துவதற்கு முழு சுதந்திரமும் இந்த அரசாங்கத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது சொன்னது மாத்திரமல்லாமல் மிக விரைவிலே இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களும் தமிழர்களுடைய காணிகள், இராணுவம் வைத்திருக்கின்ற காணிகள் மிக விரைவிலே விடுவிக்கப்படும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, இந்த டில்வின் சில்வா தான் இப்போது இருக்கின்ற ஜேவிபியிலே மிக பழையவர், அதுவும் பல தலைமை பொறுப்புகள் இருந்தவர், அதோடு ரோஹண விஜயவீர அவர்களோடு சேர்ந்து பயணித்தவர், பலமுறை சிறை சென்று வந்தவர் என்று அத்தனை பாத்திரங்களையும் வகிக்கின்ற இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவை, விமல் வீரவம்ச, சோமவம்ச, அமரவீர என்று பலரை கடந்து முன்னிலைக்கு கொண்டு வந்தவர் இந்த டில்வின் சில்வா தான். எனவே அந்த டில்வின் சில்வா லண்டனுக்கான பயணம் ஒன்று, இங்கிலாந்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதிலே லண்டனிலே ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள சென்ற போது அங்கிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் அவருடைய வாகனத்தை மறைத்து பெருமளவிலே போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் டில்வின் சில்வா, அதாவது இந்த அரசாங்கமும் தமிழர்களுடைய பகுதிகளிலே பௌத்த விகாரைகள், அதோடு தொல்லியல் திணைக்களங்களினூடாக காணி அபகரிப்பு, அதோடு தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற விடயத்தை கருத்தில் கொண்டு இதற்கு அவருக்கு எதிராக கடுமையான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது டில்வின் சில்வாவுடைய பயணத்திற்கு, அல்லது அவருடைய பயணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். எனவே டில்வின் சில்வா ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ள சென்ற போது அவருடைய வாகனத்தை சுற்றி வளைத்து தமிழர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட விடயங்கள் பெருமளவிலே பேசுபொருளாக மாறி வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதோடு இந்த நாமல் ராஜபக்ச இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த நுகேகொட பேரணி, அதாவது பல நாட்களாகவே இந்த எதிரணியினர் காத்து கிடந்த இந்த நுகேகொட பேரணியானது கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்த பேரணியை சுற்றி இப்போது பெரும் மர்மங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே உளவுத்துறை, அதாவது புலனாய்வு துறையினுடைய தகவலின்படி வெறுமனே 5000 பேர் தான் அந்த பேரணியிலே கலந்து கொண்டார்களாம். அந்த பேரணியானது இடம்பெற்ற பகுதியானது பஸ் தரிப்பிடம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே ஒரு 1000 பேரை கூட்டினால் கூட அது பெரும் தொகையான மக்கள் நிற்பது போன்று தெரியுமா? காரணம், ஒரு ஒடுக்கமான வீதிக்குள்ளே அந்த மக்கள் நின்றால் அது மிக பெரும் தொகையாக தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த பேரணியிலே கலந்து கொண்டது வெறுமனே 5000 தொடக்கம் 6000 பேர் தான் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த புலனாய்வு துறையானது இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த பேரணியானது கிட்டத்தட்ட 9 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய பேரணி என்பதால் மிக முக்கியமான விடயம். அதுவும் ராஜபக்சக்கள் என்ற மிக பெரும் கட்சியும் சேர்ந்து உருவாக்கியது, ஐக்கிய தேசிய கட்சி என்ற மிக பழமையான கட்சியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற மிக பெரும் பழமையான கட்சியும் சேர்ந்து உருவாக்கிய, பல ஜனாதிபதிகளை கொண்டு வந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய
அந்த போராட்டத்திற்கு இலங்கை முழுவதும் இருந்து வெறுமனே 5000 பேர் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை இப்போது வெளிவந்தது மாத்திரமல்லாமல் அதற்குள்ளே இந்த நாமல் ராஜபக்ச செய்த ஒரு சில நரித்தந்திரங்கள் தொடர்பாகவும் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இதிலே தென்னிலங்கை புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்களாம். இந்த பேரணியிலே அவர்கள் முன்னிலைக்கு வருவதற்கு அவர்கள் விருப்பமாக இருந்தார்கள். காரணம், இந்த பேரணியே இந்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த விடயம், அதோடு இந்த மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு அனுப்பிய விடயம் என்று இதற்கு எதிராக, அது உடனடி காரணம் என்றால் ரணிலை கைது செய்த மறுநாட்களிலே தான் இந்த பேரணி தொடர்பான விடயங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருந்தது. எனவே அவரை மையமாக கொண்டு உருவாகிய பேரணியிலே அவரை கலந்து கொள்ள முடியாமல் போன சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் நாமல் ராஜபக்ச தரப்பு தான் என்ற செய்திகளும் இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்த பேரணிக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச இந்த பேரணியிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிறந்த நாள் நிகழ்வின் போது அங்கே ஒரு மக்கள் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்ட விடயம், தனக்கு இந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்கு விருப்பம் இருக்கின்றது, தான் இந்த பேரணியிலே கட்டாயம் கலந்து கொள்வேன் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே இது கொஞ்சம் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் பேரணிக்கு மஹிந்தவால் வர முடியவில்லை. இதன் பின்னர் என்ன பின்புலம் இருக்கின்றது என்று பார்த்தால், இந்த பேரணியினுடைய நோக்கமே நாமல் ராஜபக்சவை மீண்டெழச் செய்தல் என்ற விடயம் தானா. அதற்காகத்தான் இப்போது பல எதிரணியினர் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அதாவது நாமலை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதற்கான செயற்திட்டம் தானா. அதே அந்த இடத்திலே ஒருவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான இந்த ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அந்த இடத்துக்கு வந்தால் ஊடகங்களுடைய கவனம் முழுவதும் அல்லது மக்களுடைய கவனம் முழுவதும் அவர்கள் மீது பொதிந்துவிடும். குறிப்பாக மஹிந்த மீதும் ரணில் மீதும் அவர்களுடைய கவனம் போய்விடும். அதனால் 2ஆம் அல்லது 3ஆம் நிலையில்தான் அங்கே நாமல் ராஜபக்ச கருதப்படுவார். எனவே அதை தவிர்த்து அங்கே மஹிந்தவையும் வராமல் செய்து, சதி செய்து ரணிலையும் வராமல் செய்து அந்த இடத்திலே முன்னிலையாகி இருக்கின்றாராம் நாமல் ராஜபக்ச. இதன் அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச அடுத்த எங்களுடைய இளவரசர் என்ற அதுவும் ரணில் தரப்பினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோனுடைய வாயாலே இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயம்தான் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதோடு இந்த உதய கம்மன்பில போன்றவர்கள் எல்லாம், அதாவது எலியை கண்ட பூனை போன்று இந்த நாமலை பார்த்து கொண்டிருந்த உதய கம்மன்பில போன்றவர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஜிஎல் பீரிஸ் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள், ஜிஎல் பீரிஸ் முன்னரே அவர்களோடு இருந்தவர் தான், பின்னர் ஏற்பட்ட சில குழப்பங்களினால் பிரிந்திருந்தவர்கள் இப்போது மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் நாமலை மையமாக கொண்ட இந்த பேரணி, அதாவது நாமலை மீண்டும் நாமலை ஜனாதிபதியாக்குவதற்கு புதியதொரு தொடக்கத்தை நாமலில் இருந்து தொடங்குவதற்கான ஏற்பாடு, அதாவது எதிர்க்கட்சிகளை அழித்து விட போகின்ற இந்த அரசாங்கம் என்பதை திட்டமிட்டு தாங்கள் முன்னுக்கு வராமல், அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளோ முன்னாள் அமைச்சர்களோ தாங்கள் முன்னுக்கு வராமல் புதியவரான நாமலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த பேரணியினுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பேரணி தரப்பு குறிப்பிட்டிருக்கிற மக்களின் குரல் அல்லது மக்களின் குரல் என்று சொல்லப்படுகின்ற, மக்களின் எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரணி குறிப்பிட்டிருக்கிற விடயமானது அடுத்த ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு 2026 தொடங்கியதிலிருந்து அடிக்கடி மரண பயத்தை காட்டுவோம் அனுரவுக்கு, காரணம் இப்படியான போராட்டங்கள் அடிக்கடி மேற்கொள்வோம் என்ற விடயத்தையும் இப்போது இந்த பேரணி தொடர்பானவர்கள் எச்சரிக்கையாகவே கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு இதில் இன்னும் ஒரு பேசுபொருளான விடயம் என்று பார்க்கின்ற போது, நாமல் ராஜபக்சவின் பின்னால் துப்பாக்கியோடு ஒரு மர்ம நபர் நின்றிருக்கின்றாராம். இந்த விடயம் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசுபொருளுக்கு உள்ளாகி வருகின்றது. காரணம், நாமல் ராஜபக்சவுக்கு அருகிலே ஒரு மர்ம நபர் அல்லது ஒரு நபர் துப்பாக்கியோடு நின்றார். அதுவும் அவருடைய தோள்பட்டைகளிலே ஒரு பை கொழுவப்பட்டிருந்தது, அந்த பைக்குள்ளே துப்பாக்கி இருந்தது. அந்த துப்பாக்கியிலே தான் அவருடைய கை அப்படியே வைக்கப்பட்டிருந்ததாம். அப்படின்னா அந்த துப்பாக்கி தயார் நிலையிலே, இயங்கு நிலையிலே, இயக்குவதற்கு தயாரான நிலையிலே லோட் செய்யப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம், இது யாருக்காக? ஒருவேளை நாமலுடைய ஆதரவாளர்களுக்குள்ளே நாமலுக்கு எதிரி இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்களோ என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. அதோடு நாமல் ராஜபக்சவுக்கு இந்த பாதுகாப்பை வழங்கியது அரசா என்று, அதாவது அரசாங்கம் அவர்களுடைய அமைச்சர்களுக்கே பாதுகாப்பு வழங்கவில்லை, அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு வழங்கவில்லை, யாருக்கும் இருந்த எல்லோருடைய பாதுகாப்புகளும் பறிக்கப்பட்டு விட்டது, வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் எல்லாம் மீளப்பெறப்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவுக்கு மாத்திரம் எப்படி இந்த துப்பாக்கி ஏந்திய நபர் அந்த இடத்திலே நிற்க முடியும்? இது ஒரு மிக பெரும் கேள்வியாக எழுப்பப்படுகின்றது. எனவே இது சார்ந்தும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அமைச்சர்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு கூட, அதாவது அரசாங்கத்தினால் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டு விட்டது.
முன்னாள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் எல்லாம் மீளப் பெறப்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவுக்கு மாத்திரம் துப்பாக்கி ஏந்திய நபரா என்ற அடிப்படையிலே இப்போது மிக பெரும் பேசுபொருளாக இந்த விடயம் மாறி வருகின்றது. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கும்போது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். எல்லோருக்கும் தெரியும், திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் வேண்டுமென்றே திணிக்க, அதாவது வேண்டுமென்றே அந்த இடத்திலே இனவாதத்தை கிளப்புவதற்கென்றே சதி செய்து இடம்பெற்ற விடயம் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இந்த விடயத்தை தான் வடக்கு கிழக்கு பௌத்த அமைப்பினுடைய தலைவர், அதாவது சங்கம் சார்ந்தவர்களும் வந்து சொல்லிவிட்டார்கள். இந்த புத்தர் சிலை வைத்த விடயத்திற்கும் அதாவது அரசாங்கத்திற்கோ அல்லது பௌத்த குருக்களுக்கோ சம்பந்தம் இல்லை. மாறாக வெளியிடத்திலிருந்து, திருகோணமலை தவிர்ந்த வெளியிடத்திலிருந்து வந்த ஒரு இனவாத குழுவினால் ஒரு சில இனவாத பௌத்த பிக்குகளையும் சேர்த்து கொண்டு இடம்பெற்ற விடயம்தான் இது என்பதை அவர்களும் சுட்டிக்காட்டிவிட்டார்கள். எனவே இந்த விடயம் சார்ந்து இப்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போதுதான் பலாங்கொட கசப தேரர் இப்போது நீதிமன்றத்துக்கு உடனடியாக வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த தேரர் தான் ஒரு போலீஸ் அதிகாரியை காதை பொத்தி அடித்திருந்தவர். எனவே இவரிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்காக போலீசார் முயற்சித்த போது நான் வாக்குமூலம் தரமாட்டேன், மரியாதையாக வெளியே போங்கள் என்றெல்லாம் அவர்களை திட்டி தீர்த்திருக்கின்றார் இந்த தேரர். இது சார்ந்த பி அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் இப்போது உடனடியாக இந்த கசபதேரர், அப்பலாங்கூட கசபதேரரை உடனடியாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும், அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி வரையிலே அவருக்கு காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றது. இன்னும் ஒரு தகவல் சொல்கின்றது, அவர் மருத்துவமனையிலே படுத்திருக்கின்றார். காரணம், போலீசார் தன்னை தாக்கி விட்டதாக போலி நாடகம் ஆடி மருத்துவமனையிலே ஒரு படுத்து விட்டாராம். எனவே அவர் உடனடியாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும், அதாவது வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் போலீசாருக்கு. கொடுக்காத பட்சத்திலே நீதிமன்றத்தை நாடிய போலீசார் இதன் நீதிமன்றத்தினூடாக அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இதற்காக கசபதேரர், இந்த பலாங்குட கசபதேரர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்று திருகோணமலை நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.